சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு ப்ரோ. ப்ரோ ஒன் டைம் பார்க்கலாம், மூவி ஓகே. ஓஜி சூர்யா இஸ் பேக் ப்ரோ. படம் சூப்பர். எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு அங்கிள். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, மூவி சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. வில்லன் ஃப்ரெண்டா டாடி வந்துட்டாரு. ரெட்ரோ எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமா இருக்கு. எல்லாருமே சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. வில்லன் அதோட சூப்பர். சூர்யா பயங்கரம். படம் செம்மையா இருக்குண்ணா, படம் செம்மையா ப்ரோ இருக்கு. சரியான சம்பவம் வச்சு செஞ்சாச்சு, குறையே இல்லை ப்ரோ. போன வாட்டி என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் ரிவீட்டு தான். சரியான சம்பவம், வேற லெவல்ல இருக்குது ப்ரோ டைரக்டர் சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிலாம் இல்லை ப்ரோ இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ப்ரோ. சூர்யா ஆக்டிங் சூப்பர் ப்ரோ. சரியான சூர்யா பகு தச்சா ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, படம் வேற level. பக்கா படம் தரமாக இருக்குங்க தலை. போய் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி வந்ததே இல்லை. கார்த்திக் சுப்ராஜ் சார் செம்மையாக பண்ணிட்டாரு, வேற லெவலுக்கு. கண்டிப்பாக பாருங்கள், வேற மாதிரி. கனிமா சூப்பரு. ஒரு தடவை பார்க்கலாமா? படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. டைரக்ஷன் பெஸ்ட், சூர்யாவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன், மியூசிக் நல்லா இருக்கும். பயங்கரமாக இருக்குது, கட் அண்ட் ரைட்டாக இருக்குது படம். ஆஸ் யூஷுவல் வந்து சூர்யா சார் வந்து இந்த படத்தில் ரொம்ப நிறைய வித்தியாசமான ஆக்டிங்கில் கொடுத்துருந்தாப்புல. ஸ்டோரி வந்து ஆஸ் யூஷுவல் வந்து கார்த்திக் சுப்ராஜோடைய ஸ்டைல் தான் இருந்தது. ஆனால் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான். மியூசிக் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணும்னு சொன்னார்ல, படம் தான் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. அந்த விடுதலை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த ஏப்ரஹாம் லிங்கன்லாம் அந்த ஸ்லேவ்ஸை ஃப்ரீ பண்ணாங்களா, அந்த மாதிரி இருக்கு. லவ்வுக்காக எல்லாமே பண்ணுறாப்புல. ஃபைட்டு பக்காவாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். மஸ்ட் வாட்சபிள் மூவி. கார்த்திக் சுப்ராஜ் மூவி சூப்பர் மூவி. சூப்பரா இருக்கு ப்ரோ. டிஃப்ரெண்டான கதை. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பயங்கரமான ஒரு கம்பேக் மூவி மாதிரி. இது எப்படி சொல்றது, கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரி. இது பிஜிஎம்லாம் சந்தோஷ் பிச்சு உதறிட்டாரு. அதான் அந்த செகண்ட் ஸ்கோர்னு ஒரு மியூசிக் ஒன்று ஒழிச்சு வச்சிருக்கனார்ல, அது எல்லாத்தையுமே தான் இதில் யூஸ் பண்ணாரு. பயங்கரமா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ படம் திக்கா இருந்துச்சு, அசிதான் படம். இது வந்து சினிமா அவ்வளோதான். சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் பிரிச்சு பார்க்காதீங்க. படம் அவ்வளோதான், சூப்பராக இருக்கு. ஸ்டோரி நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. படம் வேற மாதிரிண்ணா, செம படம். சூப்பராக இருக்கிற போல ஆளு. ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம். சிங்கம் மறுபடி திரும்புது ப்ரோ. படம் வேற லெவல் தலை. லண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன் இந்த படம் பார்க்கறதுக்கு. லண்டன்ல இருந்து வந்த இந்த படத்துக்காகவே வந்திருக்கிறேன். சுபத்தனா பிளாக் பஸ்டரானா சூர்யாண்ட பெரிய ரசிகர் நான். ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்து தலைவன் வேற மாதிரி பண்ணியிருக்கிறான். கார்த்திக் சுப்ராஜ் தான். அந்த எந்த ஃபைட் சீன் எதுவுமே ஓவரா இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காரு சூர்யானை. பயங்கரமாக இருக்குது. சாங்ஸ் எல்லாம் செம்மையாக சூட் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. சூர்யா சார் தான். சூர்யா சாரை பற்றி சூர்யா அண்ணன், ஓகே, சூர்யா சார்னு சொல்லக்கூடாது. அவரை பற்றி எங்களுக்கு நாங்கள் எந்த இஷ்யூ நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை, ஓகே. அவர் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் நவ் எல்லாமே மாஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஓகே. நிறைய பேர் 1000 சொல்லுவாங்க, ஓகே. இந்த 2.5 hours அந்த படத்தில் மனுஷன் செதுக்கி இருக்காரு, ஓகே. ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் இல்லாமல் இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. ஸ்டன்ஸும் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். 2.5 hours நீங்கள் கொடுத்த காசுக்கு அது பே ஆஃப் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப வைப்பாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வேறு மாதிரி இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே தமிழ் படம், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஹாலிவுட் படம். அந்த அளவுக்கு சூர்யா மாஸ் பண்ணிட்டார், நல்லா இருக்கு. எல்லாமே ஹீரோயினி பூஜா எட்டு உண்மையிலேயே ரொம்ப அழகு, ரொம்ப க்யூட்டு, ரொம்ப செல்லம், அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன அவங்க சீன்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம், அது மட்டும் தான் கொஞ்சம் மைனஸாக இருந்தது, எனக்கு தெரிஞ்சு ஃபீலாக இருந்தது. மற்றபடி நல்லா இருக்குது. சூர்யா ஐயோ வில்லன்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க சார். வில்லன் நல்லா இருக்க பண்ணியிருக்காங்க. அது அப்போ நம்ம பிரகாஷ் ராஜ் சார் வர்ற சீனை பிரகாஷ் ராஜ் ரொம்ப நாளாக காண ஆளையே இருந்தாலும் வந்து பண்ணியிருக்காரு. அவர் சீன்லாம் கொஞ்சம் நிறைய அதிகப்படுத்திருக்கலாம். செல்லம் அப்படின்ட்டு வருவார், ஆனால் இதில் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். தலைவர் வேற லெவல். நைஸ், எல்லாமே நல்லா இருக்கு. நைஸ், சூப்பராக போட்டிருக்காங்க எல்லாமே. சூர்யா சார் எப்படி இருந்தார் ஸ்க்ரீனில்? வெரி நைஸ், இட் அமேசிங், அப்சல்யூட்லி பெர்ஃபெக்ட். சூப்பராக பண்ணிருக்காங்க. படம் வெடினா ஓஜி சூர்யாஸ் பேக். இன்னைக்கே பிளாக் பஸ்டர் தான் படம். கார்த்திக் சுப்ராஜ் படம் படம் வேற லெவல் ப்ரோ. எல்லாமே வெறித்தனம். வேற லெவலு. தலைவன் வந்து ஒரு தலைவன் நின்னாலே போதும் எங்களுக்கு. அவன் மூஞ்ச பார்த்தாலே 10 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பர் 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 சூப்பர், பயங்கர சூப்பர். அவ்வளோதான், சூப்பர், வேற மாதிரி இருக்குது. வேற மாதிரிண்ணா. கார்த்திக் சுப்ராஜ் படம் ப்ரோ, கம்ப்ளீட் கார்த்திக் சுப்ராஜ் படம். தி ஒன் இஸ் பேக். பக்கா மாசா இருக்கு படம். நிறைவா இருக்கு, எந்த ஒரு குறையுமே இல்லை. சூப்பரா இருக்கு படம். எங்க அண்ணன் சூப்பரா நடிச்சிருக்காரு.
ஸ்க்ரீன் பர்சன்ட் ஃபயராக இருக்குது. படம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரோ. எல்லாமே சூப்பர் ப்ரோ. சந்தோஷ் நாராயணன் வந்திருந்தாரு. எல்லாமே டாப் நாட்சில் இருந்தது. எல்லாம் தேட்டருக்கு வந்து பாருங்க. பிளாஸ் செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. செம்ம வேற லெவல். படம் வேற லெவல்ண்ணே, சூப்பராக இருக்குது. ஜெயிச்சிட்டோம் மாறா. வேற லெவல் சூப்பராக இருக்குது. சூர்யா ஆக்டிங் கேட்கவே வேணாம், சூப்பராக இருக்குது. படம் செம்ம கம்பேக். இதுதான் சூர்யா கம்பேக் ஆன படம். சூப்பரா இருக்குண்ணா, சூப்பரா செம்ம கம்பேக். படம் பின்னாடி உட்காந்து சாராவை பார்த்துன்னு படம் வேற லெவல். டாடி இஸ் பேக். சாங்ஸ் எல்லாமே நீங்களே நினைக்கலாம். கன்னிமா, கண்ணாடி பூதி, ஒன்று, அந்த லவ் டேக்ஸ் எல்லாமே சரி பயங்கரமாக இருக்குது. கன்னிமாலாம் வைப்புங்க. அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் சீன்ஸ் இருக்குது ஸ்டார்டிங். ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் சீன்ஸ் இருக்குல்ல, அது உங்களை எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் என் பட்டாசு மாரி வெடிக்குங்க. என்ன ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்லையும் ஜகமே தந்திரத்துலையும் மகான்லையும் சில சீன்ஸ்லாம் அந்த எமோஷன்ஸ்லாம் எப்படி எவ்வளோ கனெக்ட் ஆச்சோ அந்த மாதிரி ரெட்ரோ இருக்கும். அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைல் அவர் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கனெக்டும் இதில் இருக்கும். அதை கவுண்ட் எல்லாம் பண்ணவே முடியாதுங்க. சீனுக்கு சீன் ஸ்டன்ஸ்லாம் இருக்குங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். செம்மையாக பண்ணி சூர்யா சார், பூஜா, ஜோஜி ஜார்ஜ் எல்லாருமே அவர் தான் சொல்கிறேனே வர சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. 10 வருஷம் நீ ஹிட் இல்லைன்னு சொல்கிற. 10 வருஷம் ஹிட் இல்லைனால இந்த கூட்டத்தை பார்த்தியா? அதுதான் மேட்ரிங்க. எங்கள் அண்ணன் அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம் ஹிட் இல்லைனா கூட இந்த கூட்டம் எப்போவுமே கலையாது. இந்த கூட்டம் எப்போவுமே இருக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் அந்த 3 விஷயம் தான் நினைக்கிறீங்க. அந்த லவ் லாஃப்டர் வார் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. சர்ப்ரைஸாகவே கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர்லையும் டீசர்லையும் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்களோ அந்த வேர்ட்ஸை வச்சே கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் 120 ரூபா கொடுக்குறீங்கன்னா அந்த 2.25 மணி நேரம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்த ஷோக்கு டிக்கெட்டே இல்லை ப்ரோ. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபுல்லாகவே எல்லா ஷோஸும் காலி. அதோட ரிடக்ஷன் தான் இது. இன்னிலேருந்து எங்களுக்கு நான் சொல்கிறேனே அந்த டேரக்டர் ரவுண்ட் டேபிள்ஸுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் அதை அப்போ பார்த்துக்கிறேன். 1 வீக் அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் என்ன கலெக்ஷன் இந்த ரோஹினியே போடுவான். அதுதான் ப்ரோ, அதுதான் சொல்கிறேனே. இன்னும் அடுத்தடுத்த வர படங்கள்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. படம் பேசும் ப்ரோ. படம் சூர்யாவே சொல்லிட்டாரு 5 இயர்ஸ்க்கு அவர் என்ன பண்ண போறான்னு மட்டும் நம்ம வேடிக்கை என்ன ப்ரோ. அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ, நம்மளுக்கு அந்த இதுவே வேண்டாம். அது வேண்டாம். என்னது சூர்யானை வந்து அடுத்த விஜய் எடுத்து பிடிப்பாரு. சூர்யான்றது அதுவே ஒரு தனி இடம் தான். ஓகேவா? விஜய்ன்றது அவருக்கு தனி இடம், அஜித்ன்றது அவருக்கு தனி இடம். ஓகேங்களா? நந்தா யார் இடத்தையும் யாருமே பிடிக்கணும்னு எங்க ஆசைப்படல ப்ரோ. நீங்க தான் வந்து கேட்குறீங்க, பண்றீங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு 4 பேர் 5 பேர் வந்துடுறானுங்க. எடுத்துட்டு இந்த இடத்துக்கு அவன் வர போறான் இவன் வர போறான்னு பண்றாங்க. யார் இடத்துக்குமே யாருமே ஆசைப்படல. அவங்க நல்லபடியா போறாங்க. அவர் எப்பத்துலேருந்தோ இருக்கிறாரு. இந்த 2012, 2011 நீ எங்க போனேன்னு தெரில எனக்கு. அப்பத்துலேருந்தே எங்க அண்ணன் இருக்கிறாரு. எல்லாமே அது ஹிட் ஆக வேண்டிய படம் தானே அப்படின்ட்டு சூரரை போட்டு அப்போ எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டுறாங்க. இன்க்ளூடிங் எங்கள் வீட்டில் கூட கோவிட் இருந்தது. அப்போ நம்ம ஃபேன்ஸுக்கு ஏதோ ஆகிடக்கூடாது. கலெக்ஷன்ஸ் யார் வேணா பேசலாம் ப்ரோ. கலெக்ஷனுக்காக நான் எந்த ஆக்டரையும் நான் பாயிண்ட் பண்ணிலாம் எதுவும் பேசலை. என்ன கலெக்ஷனுக்காக யார் வேணாலும் போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு என் ஃபேன்ஸ் வந்து தேட்டரில் என்ஜாய் பண்ணிட்டு. ஆனால் அவர் மொத்த ஃபேமிலியும் பார்த்தாரு. ஒருத்தர் அஃபெக்ட் ஆனார்னா மொத்தத்தையும் பார்ப்பார். அதான் சூரரை போட்டு. ஜெய் பீம் நீங்களே சொல்லுங்கள், நம்ம தேட்டரில் விட்டுருந்தா எவ்வளோ சென்சார் கட் ஆகிருக்கும். கண்ணில் போடுற அந்த மிளகா பொடி சீன்ஸ்லேருந்து எல்லாமே சென்சார் கட் ஆகிடும். ஆனால் இல்லை, இது எல்லாருக்கும் போய் சேரட்டும். நம்மளை விட நார்த் சைட் பீப்புளில் பயங்கரமாக ரிசீவ் பண்ணாங்க ஜெய் பீம். ஏன் ஜெய் பீமை கூடவா நீங்கள் சென்சார் கட் பண்ணி உள்ளனா அந்த மூவி பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த இதுவே இல்லை, சென்ஸே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன ப்ரோ நான் பேசுகிறது தான் இப்போ ரெட்ரோ பேசுகிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ப்ரோ. ஓகே, தெலுங்கு ஆடியன்ஸு நீங்கள் ப்ரொமோஷன்லேயே பார்த்துருப்பீங்க ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணாங்க. கேரளாலேயும் இருக்கும். நமக்கு நார்த் சைட் தேவையே இல்லை. நம்ம ஆள் தமிழ்நாட்டுக்கார், சரியா? அவர் போய் மும்பையில் செட்டில் ஆகிட்டாருன்ட்டு கேள்வி கேட்பீங்க. அது ஒரு பர்சனல் இஷ்யூ. நான் இப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிடுவேன், இங்கேருந்து கேரளா போவேன், இங்கேருந்து கர்நாடகா போடுவேன். அவர் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் வளர்ந்தவர். யார் என்ன பண்ணாலும் நம்ம அன்பாகவே இருப்போம். ஓகே, நம்ம அடுத்தவனை நம்ம கெடுக்கிற அந்த இதுவே வேண்டாம். உங்களோட அன்பை காட்டுங்க, அதுக்கான வழிபாடு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சந்தோஷமாக படத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளில வரும். படம் செம்மையாக இருக்குது. படம் பேசும். போய் படத்தை பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்து நிறைய லைன் அப் வச்சிருக்காரு சூர்யா சார். வந்து ஆர்ஜே பாலாஜி கூட படம் பண்ணாரு, விக்ரேஷ் கூட படம் பண்ணாரு, வாடி வாசலோட தொடங்க. ஆமாம், எந்த படத்துக்கு எதிர்பார்க்குறீங்க? அடுத்து எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்குது இந்த படத்துக்கு அப்புறமா. அது நாங்கள் சூர்யா அண்ணான்னு சொன்னாலே எதிர்பார்ப்போம் பயங்கரமாக. படம்னாலே அவரோட படம்னாலே
நீங்கள் ஒரு படமாக சொல்லிருக்கீங்க, எல்லா படமும் தான் எதிர்பார்ப்போம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா படத்துக்கும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். ஒன் திங் 5 வருஷத்தில் அவர் என்ன பண்ண போகிறாருன்ட்டு இப்போ பிளான் பண்ணி வச்சிட்டார். ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஓகே, அதுக்கான பதில் எல்லாமே இருக்குது.